ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைலி ஃபுட் தமிழ் சேனல்லேருந்து நான் உங்கள் கற்பகம் பேசுகிறேன். இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்: 5 பீஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப்பு பால், 1 கப் சர்க்கரை, 10 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், 5 முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், இது 1 ஸ்பூன் நெய், பொரித்து எடுக்கிறதுக்காக எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம், கடாய் வச்சுக்கலாம், எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம் நம்ம ப்ரெட்டு கட் பண்ணிக்கலாம். 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை போட்டு எடுத்துக்கலாம். செவக்கணும், திருப்பி விட்டுக்கோங்க. செவந்து எடுங்க. இந்த மாதிரி இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பிரெட்டெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அந்த கடாயிலே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இது செவந்துடுச்சு, எடுத்துடலாம். அந்த கடாயிலே பாலை ஊற்றிக்கலாம். இப்போ 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த கப்புலேயே அதுலேயே சர்க்கரை போட்டுக்கோங்க. பால் சூடாகி அந்த சர்க்கரை கரையணும், அது வரைக்கும் கலரி விடுங்க. கரைஞ்சிடுச்சு. ப்ரெட்டெல்லாம் அதில் போட்டுடலாம். நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி அந்த பீஸ் எல்லாம் நல்லா உடையிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்குங்க. இப்போ கலரியாச்சு. ஏலக்காவும் முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா கலரி விடுங்க. நல்லா அந்த உடையணும், அந்த பீஸ்லாம் உடஞ்சி நல்லாயிருக்கும் அல்வா பதத்துக்கு. இந்த மாதிரி கலரே விட்டுட்டே இருங்க, அல்வா பதத்துக்கு வந்துடும். இன்னும் 1 நிமிஷம் இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க. அல்வா பதம் வந்துடுச்சு. இது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூடான சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.